எடை குறைப்புக்காக எங்ககிட்ட வரவங்க புதுசான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு வருவாங்க. லெமன் ஹனி வாட்டர் குடித்தேன், எடை குறைஞ்சிச்சு. லவங்கப்பட்டை பொடி சாப்பிட்டேன், எடை குறைஞ்சிச்சு. வெந்தயம், சீரகம், ஓமம் இதையெல்லாம் பொடி பண்ணி தண்ணீரை கலந்து சாப்பிட்டேன், எடை குறைஞ்சிச்சு. அதே போல் ஆப்பிள் சிடர் வினிகர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், ஹனி இதெல்லாம் சேர்த்து ஒரு கலவையாக பண்ணி இந்த மேஜிக்கல் ரெசிபி சாப்பிட்டேங்க, எடை குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இருக்காங்க. இவை எல்லாம் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற உள்ளே இருக்கிற சின்ன சின்ன காயங்களையோ புண்களையோ அதனால் ஏற்படுகின்ற நீர்க்கோவைகளையோ இயற்கையாக சரிப்படுத்துகிற விஷயங்கள் தன்னுள்ள அடக்கியிருக்க நம்ம உணவுப் பொருட்கள் தான். இதையெல்லாம் சாப்பிட்றதுனாலேயே எடை குறையுமா அப்படின்னா இல்லை. இவை எல்லாமே எடை குறைவை ஊக்குவிக்குமே ஒழிய இவற்றினாலேயே எடை குறைதல் முற்றிலுமாக சாத்தியமே கிடையாது. மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாமே நம்மளுடைய தினப்படி உணவில் நம்ம பார்த்து சேர்த்துக்கிற விஷயங்கள் தான். கொரோனா பீரியடில் இன்னுமே இதை தேடி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனாலும் முற்றிலுமாக உடல் எடை சாத்தியமாச்சா? இல்லைங்களா? எனவே இன்ஃப்ளமேஷன்னால தான் உங்கள் உடல் எடை அதிகரிக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்ஃப்ளமேஷனை அதிகப்படுத்துகிற உணவுப் பொருட்களை முதல்ல குறைக்கணும். வெள்ளை சர்க்கரை, அதிகப்படியான உப்பு, வெளியிலேருந்து நம்ம வாங்கி சாப்பிட்ற பேக்கெட் ஐட்டம்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ், தரமில்லாத எண்ணெயில் பொரித்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸில் அடங்கியிருக்கிற சில வேதி காரணிகள் இது எல்லாமே கூட ஒவ்வாமையை உண்டாக்கி நமக்கு இன்ஃப்ளமேஷனை ஏற்படுத்தலாம். அதே போல் சிலருக்கு தனிப்பட்ட உடல் கூறுகளும் இருக்கலாம். குளூட்டின் அலர்ஜி இருக்கலாம், பால் பொருட்கள்னான ஒவ்வாமை இருக்கலாம். இதனால் கூட இன்ஃப்ளமேஷன் ஏற்படுத்தலாம். இதையெல்லாம் கண்டுபிடிச்சு இவற்றையெல்லாம் விலக்கிட்டு நம்ம ஒரு சரியான பேலன்ஸ்ட் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, எல்லா விதமான உணவு கூறுகள், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், விட்டமின், மினரல்ஸ் நிறைந்த உணவுப் பொருட்களை எடுத்துகிட்டு இருக்கும்போது உடலில் குணப்படுத்தும் ஆற்றல் மேலோங்கும். அதே நேரத்தில் அந்த இன்ஃப்ளமேஷன் குறையும். நிறைய தண்ணீர் குடித்து நீரேற்றமாக மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கிறது கூட ஒரு விதத்தில் லிம்ஃபேட்டிக் ட்ரைனேஜ் சிஸ்டத்தை சரி பண்ணி உடல் தானே குணப்படுத்திக்க உதவி பண்ணும். நல்ல இதமான சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு 10-15 நிமிடங்கள் இருப்பது கூட, இதமான சூரிய ஒளி, கொளுத்தும் வெயிலில் இல்லை, இதமான மென்மையான சூரிய ஒளியில் எக்ஸ்போஸ் ஆகி ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ நடக்கிறதோ கூட நம்முடைய குணப்படுத்தும் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடியது. சீசனல் ஃப்ரூட்ஸ், வண்ணமயமான பழங்கள், பச்சை காய்கறிகள், பசுமையான கீரைகள், தரமான புரோட்டீன், ப்ரோபயாட்டிக் நிறைந்த தயிர், மோர் முதலான உணவுப் பொருட்கள், ஃபைபர் அதிகமாக இருக்கிற சரியான அளவில் இருக்கிற கார்போஹைட்ரேட்ஸ் இவை எல்லாத்தையுமே நம்ம உடல் எடைக்கேற்ப சரியான அளவில் சாப்பிடும் பொழுது ஒரு இனிமையான வெயிட் லாஸ் ஜர்னியை நம்ம கைக்கொள்ள முடியும். இங்கே மன அழுத்தத்தையுமே கொஞ்சம் கவனித்து சரி பண்ணிக்க வேண்டியது ஒரு முக்கியமான விஷயம். சைக்கோசொமேட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. உடல் மனம் ரெண்டுமே ஒன்றை ஒன்று சார்ந்த விஷயம்தான். ரெண்டில் எதில் பிரச்சனையானாலும் அது ஒன்றை ஒன்று பாதிக்கும். எனவே நீங்கள் எடை குறைப்பு பயணத்தை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மகிழ்ச்சியாக அதை ஆரம்பிங்க. முழுசாக நான் எடையை குறைச்சி ஐடியல் பாடி வெயிட்டுக்குள்ளே வந்தால் தான் சந்தோஷமாவேன் அப்படின்னு இல்லாமல் இந்த பயணம் முழுவதுமே நான் ஒரு மகிழ்ச்சியோடையும் நிம்மதியோடையும் ஒரு நல்ல விஷயத்துக்கான இலக்கை அடைவதற்கான உத்வேகத்தோடையும் இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்தோடையே உங்களுடைய எடை குறைப்பு பயணத்தை நீங்கள் ஆரம்பிங்க. ஏன்னா ஆயுர்வேதா என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு நாள் நம் கண் திறக்கும் போதும் நம் உடல்நிலை எப்படி இருந்தாலும், உடல் எடை எப்படி இருந்தாலும், ஆரோக்கியம் எப்படி இருந்தாலும், நம்ம அந்த நாளை எவ்வளவு தூரம் உயிர் துடிப்போடு ஆரம்பித்து கொண்டாடுவதற்காக இருக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய ஆரோக்கியம் கணக்கிடப்படுது அப்படின்னு சொல்லுது. எனவே உங்களுடைய ஒவ்வொரு நாளையுமே இனிமையாக தொடங்குங்க. இந்த எடை குறைப்பு பயணம் உங்களுக்கு ஒரு இனிமையான அனுபவமாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், யோகம், தியானம், டயட், உணவியல் முதலான பல விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். நான் பிஎஸ்சி டயட்டெட்டிக்ஸ் அண்ட் எம்எஸ்சி இன் யோகா. இந்த 2 வேறு விதமான வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான என்னுடைய கற்றல் தளங்களிலிருந்து கிடைச்ச அறிவை
உங்களோட பகிர்ந்துக்க நான் ஆவலாக இருக்கேன். என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தரமான, உபயோகமான, இனிமையான தகவல்களை நான் தொடர்ந்து வழங்குவேன். நன்றி, வணக்கம்.